மகன் ஆத்விக் உருக்கமாக சொன்ன வார்த்தையால் கண்கலங்கிய அஜித். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் அஜித். இவர் சினிமா மற்றும் கார் ரேஸ் மீது அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறார். அஜித் கார் ரேஸ் என்ற அணியை தொடங்கி பல நாடுகளில் கார் ரேஸில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். தற்பொழுது வெளிநாடுகளில் நடைபெறும் கார் ரேஸில் பங்கேற்று சாதனை செய்து வருகிறார். அஜித் ரேஸிற்கு போன பொழுது அவரது ரசிகர்கள் திரைத்துறையில் கொடுத்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பார்களா என்ற சந்தேகம் பலரிடம் இருந்தது. ஆனால் எங்கள் ஏகேவுக்கு நாங்கள் தான் பலம் என்பதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக உலகத்தில் எந்த நாட்டு ரேஸ் சர்க்கியூட்டில் அஜித் நின்றாலும் அவரை சுற்றி இவர்களும் நின்றார்கள். அதை பார்த்து ஒரு கட்டத்தில் அஜித் கூட எமோஷனல் ஆகிவிட்டார் என்பது கவனிக்கத்தக்கது. அஜித்தோ சினிமா, ரேஸ் என 2 துறைகளில் பிஸியாக இருந்தாலும் எங்கே சென்றாலும் தனது குடும்பத்தை பெரும்பாலும் அழைத்து சென்று விடுவார். தனது வாழ்வின் அனைத்து முக்கியமான தருணங்களில் மனைவி, மகன் தன் அருகில் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்கிறார். அவரது இந்த குணம் அனைவராலும் ரசிக்கப்படுகிறது. அஜித்தின் மகன் ஆத்விக், மகள் அனேஷ்காவும் தங்களுடன் சேர்ந்து படிப்பவர்களின் அப்பாக்கள் போன்று தங்கள் அப்பாவும் ஸ்கூலுக்கு வந்து விட வேண்டும், பிக்கப் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அது நியாயமான ஆசையும் கூட. ஆனால் தன் பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறார் அஜித். இது குறித்து அவர் பேட்டி ஒன்றில் தெரிவித்ததாவது: என் மகனை பள்ளியில் டிராப் செய்ய என்னால் போக முடியாது. மகனின் பள்ளிக்கு செல்ல முயற்சி செய்தேன். நான் தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆத்விக்கை விட வருவது மக்களுக்கு தெரிந்து விடுகிறது. நான் ஆத்விக்கின் பள்ளிக்கு சென்ற பொழுது அங்கு அவர்கள் என்னை கிளம்பி போக சொன்னது நடந்திருக்கிறது. இது நான் வேண்டும் என்றே செய்கிறேன் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஏன் அப்பா மற்ற அப்பாக்கள் மாதிரி எங்களை ஸ்கூலில் விட்டுவிட்டு பிக்கப் செய்வது இல்லை என்று என் பிள்ளைகள் அழுதிருக்கிறார்கள். அதை பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருந்தது என கண்கலங்கி பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, தான் குடும்பத்தாருடன் எங்கேயாவது செல்ல கார் ஓட்டினால் தன்னுடன் சேர்ந்து புகைப்படம் எடுக்கும் ஆசையில் 50-60 பைக்குகளில் ரசிகர்கள் பின்தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார். ரசிகர்கள் அவ்வாறு செய்வதால் அவர்களின் உயிருக்கும் மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுகிறது. சில சமயம் என் காரிலேயே வந்து மோதி காயமடைந்திருக்கிறார்கள். இதனால் தான் என்னால் இந்தியாவில் கார் ஓட்ட முடிவது இல்லை என்றார்.